அஸ்ஸலாமு அலைக்கும். தீன் பேசுகிறேன், நியூயார்க்லேருந்து. இந்த பதிவு ஒருத்தவங்க போட்டாங்க. அதுதான் ஹராமாக்கிட்டீங்களே அப்படின்ட்டு. துவக்கத்திலேயே ஒரு விரக்தியான ஒரு தொனியில் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததோட ஒரு பைட் சபாய் இல்லை, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் இல்லை, ஒரு பக்கி இல்லை, ஒரு லைட் செட்டிங் இல்லை, 4 நேர சாப்பாடு இல்லை, 44 ஜவ்வரிசி பாச்சோறு இல்லை, சடங்கு சோறு இல்லை, பச்சைக்கிளி, அது என்ன பச்சைக்களி காணும். அந்த களி செய்வாங்கள்ல, அது என்ன இலை, ஒரு ஒரு இந்த இலை போட்டு பச்சை கலரில் களி கிண்டுவாங்க எங்கள் அம்மா. அந்த களி இல்லை, முடக்கத்தாங்கீரையா இல்லை சமதர், அந்த கீரை, அந்த இலை ஞாபகம் மறந்துடுச்சு, வேணா வீட்டில் கேட்டு சொல்கிறேன். அந்த களி இல்லை, கல்யாணத்தில் குலவை சத்தம் இல்லை, சஹான் சோறு போய் இப்போது டேபிள் பிளேட் சோறு ஆயிடுச்சு, லட்டு கொடுக்கறது இல்லை, ஒரே பிஸ்கட் பாக்கெட்டு தான் அப்படின்ற மாதிரி. மையத்து வீட்டில் 35 இல்லை, பரோட்டா பழங்களுவோ இருந்தது, நான் என்னமோ whatever 4 நேர சோறு என்னென்னமோ whatever, she lists a lot of things, right? இப்போ இங்கே நான் இதை அப்ஜெக்ட் பண்ணேன். ஏன் அப்ஜெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த அப்ஜெக்டை தான் அவங்க பிற்பாடு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சித்து அவங்க ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறாங்க. நான் பஞ்சாயத்தை கூட்டலை. நான் இந்த மாதிரி எழுதுனவங்களோட வயசை கருத்தில் கொண்டு, ஏன்னா இவங்க 99 2000 ரேஞ்சில் இவங்களோட லிஸ்ட்டில் உள்ளவங்கலாம் 2000s பிறந்தாங்க. என் மகளுக்கு ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கிறவங்களா தான் இதில் பெரும்பாலான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ இதை எழுதுனவங்களும் கூட என்னோட அனுபவத்தில் பார்க்க போகும்போது, she's a naive and young girl who is trying to come forward, like she is trying to, இப்போ புதுசாக adolescent பருவம் தாண்டி when they reach their 20 years ஓல்டாக இருக்க போகும்போது they're trying to make a difference, they're trying to prove themselves. இது இவங்க இப்போ அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு குறப்பட்டுக்கிறது எல்லாமே we the people who eradicated, right? நாங்கள் தான் அதை we eradicated that. We eradicated in the sense because we felt the pain. நாங்கள் அதை எதிர்கொண்டு அதனால் வரக்கூடிய சமூக தாக்கத்தை உணர்ந்தோம். அதில் வேதனை எங்களுக்கு மட்டுமே புரியும். Because if you go back to the history, in 1970s எல்லாரும் புட்டியை கட்டிக்கிட்டு சவுதி பக்கம் போக ஆரம்பித்தாங்க. தட்ஸ் வே 1970s தான் அரம்கோ கேட்ரிங்க்கு ஆள் எடுக்க ஆரம்பித்தாங்க. சவுதி வாஸ் டெவலப்பிங், ஆயில் சேல்ஸ் பூமிங்காக இருந்துச்சு, நிறைய பேரல்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ப்ரையர் டு தேட், இந்த 70ஸ்க்கு முன்னாடி எல்லாமே அதிகமாக போகிறது எங்கன்னா சிங்கப்பூர், பெனாங், இந்த மாதிரியான இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு போவாங்க. சைகூன், வியட்நாம், இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய தாய்லாண்டில் இந்த மாதிரி கல் வியாபாரத்துக்கு, மலேசியா, சிங்கப்பூர், இதுதான் அவங்களோட ட்ராவல் ரூட்டாக இருந்தது கப்பலில் போகக்கூடிய காலகட்டத்தில். when flight journey became easy around 65 தான் ஃப்ளைட் வருது. பட் நாட் இன் த சென்ஸ் லைக் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான போயிங்கோ இல்லை ஏர்பஸ் கம்பெனியோட பெரிய அட்வான்ஸ்மெண்ட்லாம் வரல. அப்போ ஸ்டில் அந்த காலகட்டத்தில் சவுதிக்கு போகிறாந்தாலும் சில சமயத்தில் ஹஜ்ஜுக்கு போகிறது கூட கப்பலில் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஃப்ளைட் 70s தான் மாஸ் டிரான்ஸ்போர்ட் நிறைய ஆக்சசிபிளாக எல்லோரும் டிக்கெட் புக் பண்ணி போகக்கூடிய சூழல்கள்லாம் நிறையா வந்தது. அப்போது நிறைய பேர் சவுதிக்கும் துபாய் வாஸ் நாட் ஸ்டில் பூமிங், இட் வாஸ் ஸ்டில் லைக் அ டெசர்ட் நாடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. இப்போ இந்த டெவலப்பிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் கருத்தில் கொண்டுட்டு வர போகும்போது, இங்கே என்னென்னா டிமாண்ட் ரைஸ் ஆகிடுச்சு. டிமாண்ட் இந்த சென்ஸ் கல்ச்சுரலாகவும், பிரைட் வெர்சஸ் பிரைட் க்ரூம், அந்த கரெக்டாக நீங்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிற அந்த பெட்ரோத்தல், அந்த ஒடி காலிட்டாஸ் லைக் இந்த நிச்சயம் செய்கிற நாள்லேருந்து ரைட் அன்டில் தி மேரேஜ் செரமனி இது வரைக்குமே கூட டிமாண்ட் ஹெவியாக இருந்துச்சு. எங்களுக்கு அது வேணும், இந்த அளப்புக்கு அது வேணும், பொண்ணு பார்க்க நாங்கள் வருவோம், அதுக்கு நீங்கள் இது கொடுக்கணும். கல்யாணமே முடிஞ்சிருக்காது, பேசி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள டார்ச்சர் செம்ம டார்ச்சராக இருக்கும், பெரிய டார்ச்சர். ஏன்னா ஐ டோன்ட் நோ இஃப் பீப்புள் ரியலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட்.
ஹெவி டார்ச்சராக இருக்கும். அப்போது அதெல்லாம் ஐ ஹவ் சீன் மை பேரண்ட்ஸ் சஃபரிங். பட் அங்கே என்ன பிரச்சனை வரும்னா, பெரிய நிலம் வச்சு விவசாயம் பண்ண ஒரு ஃபேமிலி அவங்களால கொடுக்க முடிஞ்சுச்சு. என் பார்ட்னரால், அவர் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தார். ஹி வாஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். நிறையா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணாங்க, நிறையா சம்பாதிச்சாங்க. அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு pay the ransom demand that the bridegroom's family was demanding. So he was able to அவங்களுக்கு இருந்த பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கொடுத்தது, சொத்து பத்தா கொடுத்தது கொண்டது எல்லாமே. அண்ட் I know him that he went through a lot of pain. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க ஒரு ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட், த பிரெட் வின்னர், வென் ஹீ இஸ் ட்ரைங் டு மேக் இஸ் லிவிங் அண்ட் ஹீ ஆல்சோ சேவ்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா மணி. அது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு பெண்ணை கைப்பிடிக்கிறாருன்றதோட எல்லாத்தையும் அடித்து அழுவணும் அந்த கல்யாணத்தின் பேரில் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக்கஸ்ட் சின், ரைட்? அப்படி அந்த அடிப்படையில் அப்புறம் 80s வந்துச்சு. தென் 80s வர போகும்போது we saw that when my family was struggling to keep the ends meet. அண்ட் ஏன்னா உள்நாட்டில் சம்பாதிச்சு யூ கான்ட் லேவிஷ்லி இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அன்றைக்கி உள்ள எக்கானமி எப்போ பூம் ஆனிச்சுன்னா லேட் இந்த 90s வென் மார்க்கெட் வாஸ் ஓப்பன். அப்போ தான் எக்கானமி இந்தியாவில் கூட பூம் ஆகுது. 500,000-1000 இப்போ மதிப்பே கிடையாதுன்ற மாதிரி போயிடுச்சு. பட் பேக் தென் ஈவன் 10,000 20,000 வாஸ் a huge money. என் வீட்டுக்கு எடுத்த வீடு it was nearly 20,000 rupees back then to buy it. And we didn't have a chance to afford it. And the லியாக்கத்தலி மறைக்கான நடமா விற்க போகும்போது he sold it for 20,000 rupees, right? And 20,000 was a big money. இப்போது எனக்கு ஒரு 5 லட்சங்கிறது சொற்ப காசு, அப்படி போயிடுச்சு நிலமை. That's how things had changed over the course of time. But however, ஒரு கல்யாணம்னு வரப்போகும்போது அந்த கல்யாணத்தை முன்னிட்ட டிமாண்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. when people demand, they demand like kind of எனக்கு இத்தனை பவுன் போடு அத்தனை பவுன் போடு. இட்ஸ் நாட் ஓன்லி with the demand of gold, house and things. இங்கே அப்போ எப்படின்னா கோல்டு ஹவுஸ் வாஸ் ஆல்சோ a demand factor. ஒரு வேரியபிள், ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஒரு இதாக வைக்க பார்த்தாங்க. பட் ஸ்டில் சாப்பாட்டுக்கு பணம் கேட்பாங்க மாப்பிள்ளை வீடு. அண்ட் தென் அந்த அளப்பு சோறு, இந்த அளப்பு சோறு, நாளநீர், அது 3ஆம் அளப்பு 4ஆம் அளப்பு, தட் புல்ஷிட், திஸ் புல்ஷிட், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் புல்ஷிட்ஸ் வேர் கோயிங் டு அண்ட் ஃப்ரோ. அண்ட் யார் இங்கே டிக்டேட் பண்ணுவான்னா தி above 40s above 50 லேடிஸ் தான் இங்கே இதுதாம்மா ஊர் பழக்கம், புல்ஷிட் ஊர் பழக்கம். ஏன்னா ஐ ரியலி நீட் டு யூஸ் மை ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் பிகாஸ் வி ஹட் சீன் த worst among our society back then in 80s and 90s. And when 80ஸில் இந்த மாதிரிலாம் ஹை பீக்குக்கு போகும்போது 50-80 பவுன் கேட்குறாங்க. இல்லைன்னா உங்கள் மவ கரையேற மாட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஏம்மா ஹலால் கொடுக்க முடியாதா, இல்லையா, நான் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறது. ரெண்டாவது பிள்ளைக்கு எல்லாம் தான் சம்பாதிச்சா வச்சுக்கணும், நாங்களாம் வெளிநாடு போகலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஸோ இது என்னென்னா ஒரு ஆள் தலையில் ஒரு ஆண் மகன் தலையில் விடியும். இல்லைன்னா அவன் தனக்கு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டானா, ஐயோ பொம்பளை பிள்ளை பெற்றுனா அவன் ஈனத்திலே சாகணும். இல்லைன்னா அவன் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கையாக ப்ரெடிக்டிவாக அவன் கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணு வீட்டில் டிமாண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா எங்கே போய் சாவான் அவன்? ஏன்னா ஒன்று பொம்பளை பிள்ளை பிறக்கதோ இல்லையோ, அவன் கல்யாணம் படிக்க போகிற பொண்ணு வீட்டில் போய் எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணி வாங்கி அவன்ட மாமனார், அதாவது அவன் முடிக்க போகிற பொண்ணோட தகப்பனை நிர்மூலமாக்கணும், மொட்டை அடிக்கணும். அப்படி வாங்கினாலும் கூட அவனுக்கு ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 பொம்பளை பிள்ளைன்னு வந்துருச்சுன்னா பொட்டியை கட்டிட்டு அவன் போய் ஓடி போய் குடும்பம் தாம்பத்தியம் எதுவுமே இல்லாமல் அக்கறான 2 வருஷத்துக்கு போய் அங்கே போய் அவன் கம்பு ஊண்டிகிட்டு இருக்கணும். This is what was happening back then in 80s and 90s. And now, fast forward into 2023, someone just wakes up all of a sudden and looks at it, whatever that got missing, and then now she is claiming that, oh, I'm longing for this, I'm longing for that, or you guys made it haram, I lost all this. பாச்சோறு திங்க முடியல, பச்சைக்கல்லி திங்க முடியல, 4 நீர் சாப்பிட முடியல, பாச்சோறு இல்லை, 40 நாள் சாப்பாடு இல்லை, 30 நாள் சாப்பாடு இல்லை, நான் எல்லாம் whatever bullshit, man, bullshit. You know, we had seen the all sides of this facets of these problems. We had seen different spectrums. We had seen all this problem. We eradicated that. And don't
ever think bringing that back. Not in my lifetime. I will never let someone bring this back, and I will be very much arrogant, and I will be very much thimur pudichavan da, and I will criticize openly. I'll call them out, and I'll criticize them very, in a very big bad manner. I'm telling you this. If anyone dares to do this again in your lifetime in the name of the marriage, I'll be the first person to criticize you directly by calling out your name. I'm serious about it. எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டால் வஹாபி வந்து இதெல்லாம் முறியடிச்சிட்டான், தரஹா இடிக்கிறான் முடிஞ்சிடும். புல்ஷீட் மேன், புல்ஷீட். பொறுப்பற்றவங்க நீங்கள் தான், பொறுப்பற்றவங்க. என்னென்னா மார்க்கம் மசுரு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா கலாச்சாரம் போயிடுது. கலாச்சாரம் வண்டுட்டுற சாணம். நீ எங்கேருந்து மதம் மாதிரி வந்தியோ அங்கேருந்து கொண்டு வந்த. பக்கத்து வீட்டுக்காரன் வேற ஒரு மதத்தில் இருந்தானா அவன் கொடுக்கல் வாங்கலை பார்த்து நீ காப்பி அடித்த. திஸ் இஸ் நாட் இஸ்லாமிக். This is not what Islam said to you. Islam never said to you to do all this nonsense. Yeah, people have their own culture. People have their own dress code. People have their own taste of color. People have their own taste of food. But that's all in your own way of eating and way of your own likeness. Like, you like something, go for it. But don't impose it as culture. This culture bullshit has ruined families. This culture bullshit had made huge dent in families. நிறைய பேர் ஃபினான்ஷியலில் பெரிய விளையாடி இருக்கு. And so that people have to people became greedy, and people spend so much life to exhibit their extravagant lifestyle, lavish lifestyle. ஊரை கொள்ளடிச்சு உலையில் போடுறது, இருக்கிற மரத்தை வெட்டி பணக்காரனா காட்டிக்கிறது. கேட்டால் பெரிய ஆள் இன்னைக்கு. Bullshit. Anyway, Jazakallah khairan. Assalamu alaikum.